அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்னைக்கு நம்ம சூரா பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇத் கால மூஸா லிகௌமிஹி யா கௌமி லிமா துக்துனனி வகத் தஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஃபலம்மா ஸாகு ஸாகல்லாஹு குலூபஹும் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். வஇத் கால ஈஸா இப்னு மர்யம் யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திக்கல் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி வ முபஸ்ஸிரம் பிரசூலி யக்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபலம்மா ஜாஅஹும் பில் பையினாத்தி காலூ ஹாதா சிஹ்ரும் முபீன் ومن أظلم ممن افترى على الله كذبا وهو يدعى إلى الإسلام والله لا يهدي القوم الظالمين. وإذ قال موسى لقومه يا قوم لما تقتلونني وقد تعلمون أني رسول الله إليكم فلما زاغوا أزاغ الله قلوبهم والله لا يهدي القوم الفاسقين. மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம், என்னுடைய சமூகத்தாரே, நிச்சயமாக நான் உங்கள் பால் அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதனாக இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீங்கள் நன்கறிந்தவர்களாக இருக்க என்ன ஏன் நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள் என்று கூறியதே நபியே நீர் நினைவு கூறுவீராக. பின்னர் நேர்வழியிலிருந்து அவர்கள் சருகிய பொழுது அல்லாஹும் அவர்களுடைய இதயங்களை நேர்வழியிலிருந்து சருக செய்துவிட்டான். அன்றியும் பாவிகளான சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். வஇத் கால ஈஸா இப்னு மர்யம் யா பனி இஸ்ராயீல அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திக்கல் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد فلما جاءهم بالبينات قالوا هذا سحر مبين. மேலும் மரியமின் புதல்வர் ஈசா, இஸ்ராயலின் மக்களே, எனக்கு முன்னுள்ள தௌராத்தை உண்மைப்படுத்தியவனாகவும் எனக்கு பின்ன அஹ்மது என்னும் பெயருள்ள ஒரு தூதர் வருவார் என நன்மாராயம் கூறுபவனாகவும் நிச்சயமாக உங்கள் பால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராக நான் இருக்கிறேன் என்று கூறியதை நபியே நீ நினைவு கூறுவீராக. பின்னர் அவர் கூறியவாறு தெளிவான அத்தாட்சிகளுடன் அவர்களிடம் அத்தூதராகி அவர் வந்தபொழுது இது தெளிவான சூனியம் என்று அவர்கள் கூறினர். وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا وَهُوَ يُدْعَى إِلَى الْإِسْلَامِ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ. மேலும் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிக அநியாயக்காரன் யார்? அவனோ இஸ்லாத்தின் பால் அதில் இணைந்து கொண்டு அழைக்கப்படுகிறான். மேலும் அதனை நிராகரித்த அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடம் பாருங்க.